ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். என்னோடய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நாம் இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸ்க்ரீன்லேயே கொடுத்தாச்சு. என்ன டாபிக்? ஒரு பொருட் பன்மொழி. சரியா? என்ன டாபிக் பார்க்க போகிறோம்? ஒரு பொருட் பன்மொழி. ஏன் இந்த டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்றத நான் சொல்கிறேன். சரியா? அதை சொல்லிவிட்டு நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சியில் கம்பல்சரி இதுலேருந்து ஒரு கொஸ்டின் வந்துக்கிட்டே இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த டாபிக் பார்க்குறது நம்மளோட சேஃபுக்காக தான். ஓகேவா? அப்போ இது எதனால் பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்களே பாருங்கள், நான் சொல்கிறேன் பாருங்கள். டிஎன்பிஎஸ்சி முந்தைய ஆண்டு வினாத்தாள், அதாவது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் எந்தெந்த மாதிரி கேட்டிருக்கேன் அப்படின்னா, கீழ்காண்பனவற்றுள் ஒரு பொருட் பன்மொழியை தேர்க அப்படின்ட்டான். ஓகேவா? என்ன சொல்லிட்டான்? கீழ்காண்பனவற்றுள் ஒரு பொருட் பன்மொழியை தேர்ந்தெடுத்து எழுதுக அப்படின்ட்டான். அப்போ இதில் உங்களுக்கு ஒரு பொருட் பன்மொழினா என்னன்னு கான்செப்ட் தெரிஞ்சிருக்கணும். இப்படி 4 ஆப்ஷனை பார்த்த உடனே சரி ஒரு பொருட் பன்மொழியா, சரி ஓகே நம்ம ஈஸியாக எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கக்கூடாது. ஓகேவா? ஏன்னா ஒரு சில வார்த்தைகள் ஒரே மாதிரியே இருக்கனால உங்களுக்கு குழப்பம். இப்போ மீமிசைலாம் ஸ்கூல் புக்கில் இருக்கனால அந்த மீமிசை தூக்கி அப்படியே ஒரு பொருட் பன்மொழின்னு ஈஸியாக எழுதிடலாம். ஆனால் ஸ்கூல் புக்கில் இல்லாத கண்டென்ட் வந்ததுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? கண்டிப்பாக மாட்டிக்குவீங்கல்ல. அப்போ இந்த வீடியோ ரொம்ப 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 முக்கியமானது. அதுக்காக தான் மேக் பண்ணியிருக்கோம். அப்போ பாருங்கள், மீமிசை ஞாயிறு அப்படின்னா, மீ அப்படின்னா என்ன அர்த்தம்? மேலே அப்படின்னு அர்த்தமா? மேலே இல்லை வான் அந்த மாதிரி அர்த்தமா? ஓகேவா? மிசை அப்படின்னா என்ன அர்த்தம்? மேல்னு அர்த்தம். அப்போ ரெண்டுமே ஒரே பொருளை குறிக்குது. ஓகேவா? அப்போ இதில் இருக்கக்கூடிய 2 வார்த்தையுமே ஒரே பொருளை குறிக்கிறனால தான் அது ஒரு பொருட் பன்மொழி அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இதில் எக்ஸாம்பிள் 4 ஆப்ஷன் கொடுத்துருக்கான். இந்த 4ல் ஆட்டுக்கொட்டில்னு கொடுத்துருக்கான், ஆட்டு பட்டின்னு தான் வரும். ஸோ அதுலேயே நீங்கள் எலிமினேட் பண்ணிடலாம். அதுவும் இல்லாமல் இது என்னது ஒரு பொருட் பன்மொழி கிடையாது. இதை ஈஸியாக எலிமினேட் பண்ணிடலாம். அந்த மான் அப்படின்னு இருக்கா, அந்த அப்படின்றது மான் அப்படின்றது ரெண்டுமே வேறு வேறு பொருள். அப்போ இதையும் எலிமினேட் பண்ணிடலாம். அலைகடல், இங்கே தான் உங்களுக்கு குழப்பம். ஓகேவா? இப்போ அங்கே மீமிசை ஞாயிறு இருக்கனால மீமிசை டக்குன்னு தூக்கிடுவீங்க. பட் இந்த இடத்துல அலைகடல்னு இருக்கும் ஒரு வார்த்தை, குழப்பம். அலையா, கடலில் தானே வருது. அப்போ அலைகடல் அப்படின்னா அதுவுமே ஒரு பொருட் பன்மொழி தானே அப்படின்ட்டு யோசிக்கக்கூடாது. அந்த இடத்துல யோசிச்சிங்கன்னா தப்பாகி போயிடும். ஓகேவா? அப்போ அலை அப்படின்னா என்னது? கடல்லேருந்து வரக்கூடிய அந்த வீசக்கூடிய அந்த அலை. ஓகேவா? அது பார்த்தீங்க அப்படின்னா, அப்போ அலை அப்படின்னா வேறு, கடல் அப்படின்னா வேறு. இது வேறு வேறு. அப்போ இது ஒரு பொருட் பன்மொழியில் வராது. இப்போ ஸ்கூல் புக்கில் இந்த மீமிசை இருக்கனால நீங்கள் இது அப்படியே எடுத்துருவீங்க. ஏன்னா ஸ்கூல் புக்கில் ஒரு 4 எக்ஸாம்பிள் தான் கொடுத்துருப்பான். ஓகேவா? மீமிசை ஒன்று கொடுத்துருப்பான், உயர்ந்தோங்கி அப்படின்னு ஒன்று கொடுத்துருப்பான், குளிந்தாழ்ந்து அப்படின்னு ஒன்று கொடுத்துருப்பான், நடுமையம்னு ஒன்று கொடுத்துருப்பான். ஸோ இந்த மாதிரி 4 ஆப்ஷன் தான், 4 நம்ம மட்டும்தான் கொடுத்துருக்கனால அந்த 4 தான் நம்ம படிச்சுட்டு போவோம். வேறு எதாவது கேட்டால் மாட்டிப்போம். இப்போ இந்த கொஸ்டினில் பாருங்கள், 2வது கொஸ்டின் பாருங்கள். கீழ்காண்பனவற்றுள் ஒரு பொருள் பன்மொழி தேர்ந்தெடுத்து எழுதுக அப்படின்றாங்க. எடுத்த உடனே என்ன பண்ணுவீங்க? மேடு பள்ளம், ஆகா ஒரு பொருள் பன்மொழி போட்டேன்டா அப்படின்ட்டு போட்டக்கூடாது. போட்டால் புகஞ்சு போயிடும். ஓகேவா? அப்போ இதுக்கு என்ன அர்த்தம்? மேடு அப்படின்றது என்னது? மேலே குறிக்கிறது, பள்ளம்ன்றது கீழே வர்றது. அப்போ இது ஒரு பொருள் பன்மொழியே கிடையாது. மனசு பார்த்தோன்னே அதை டிக் அடிக்க போகும். ஆனால் அது தப்பு. என்னது? இது முரண்பட்ட சொல்லாக இருக்குது, ஒன்றுக்கொன்று முரணாக இருக்குது. மேடு பள்ளம். அப்போ இதெல்லாம் என்னது? இதெல்லாம் இணை சொற்கள் நம்ம பார்த்துருப்போம். நேரிணை சொற்கள், எதிரிணை சொற்கள், சரி இணை சொற்கள்னு டாப்பிக்கே நம்ம பார்த்துருப்போம். அதில் பார்த்திங்கன்னா இது எதிரிணை சொற்கள்லாம் வந்துடும். அப்போ இது ஒரு பொருட் பன்மொழி கிடையாது. இதை தப்பு அடிச்சிருங்க. ஓகேவா? அடுத்து பாருங்கள், விலை உயர்ந்த அப்படின்னு இருக்குது. விலைனா ஒரு பொருளோட விலையை மட்டும்தான் குறிக்குது, ரேட்டு. ஓகேவா? ரேட்டு ஒரு பொருளோட விலையை மட்டும்தான் குறிக்குது, அதுதான் விலை. உயர்ந்த அப்படின்னா உயரம். சரியா? அப்போ இந்த ஆப்ஷனுமே பார்த்தீங்க அப்படின்னா கிடையாது. ஓகேவா? இந்த ஆப்ஷனும் கிடையாது. அடுத்து விழிப்பு. விழிப்பாக இருக்கிறது அப்படின்னா ஒரு பொருள், அதாவது ஒரு பொருள் இருக்குது அப்படின்னா அதை பத்திரமா பார்த்துக்கிறதுக்கு நம்ம விழிப்பாக இருக்கணும். ஓகேவா? அப்போ உணர்வு. உணர்வுனா மனசளவில் உணர்றது. இதுவுமே தப்பு. அப்போ ஓகேவா? அப்போ என்ன தான் மீதி வரும்? நிகரொப்பு. ஓகேவா? இப்போ இந்த மாதிரியான இதெல்லாம் ஸ்கூல் புக்கில் கிடையாது. நம்மளாக பார்த்திங்கன்னா கண்டுபிடிச்சா தான் உண்டு. ஸோ அப்போ இது எல்லாமே பார்த்து வச்சுக்கோங்க. இப்போ நிகரொப்புன்னு இருக்கா? அப்போ நிகர் அப்படின்னாலும் சரி, ஒப்பு அப்படின்னாலும் சரி. ஓகேவா? ரெண்டும் ஒரே மீனிங் தான். நிகர்னா ஒருத்தனுக்கு ஈக்குவலாக இன்னொருத்தர் இருக்கான், நிகருக்கு நிகர் கரெக்டாக நிற்கிறான்பா அப்படின்னு சொல்கிறோமா? அப்போ நிகர் அப்படின்னா ஒப்புமை. ஓகேவா? அவனுக்கு ஈக்குவலாக அவன் இருக்கான் பார் அப்படின்றது. அடுத்து ஒப்பு அப்படின்னா கம்பேர் பண்ணுறது. இங்கே இந்த பொருளையும் கம்பேர் பண்ணுறது. அப்போ ரெண்டுமே பாருங்கள் ஒரே மீனிங் தான். இதுக்கு இது அப்படின்ற மாதிரி. ஓகேவா? அப்போ நிகர் ஒப்புனா என்னது? ஒப்புமைப்படுத்துறது. இப்போ இதுதான் கரெக்டு. ஓகேவா? அவசரப்பட்டு மேடு பள்ளம் போட்டால் புகஞ்சிடும். விலை உயர்ந்த போட்டாலும் தப்பாகி போயிடும். விழிப்புணர்வு போட்டாலும் தப்பாயிடும். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். கீழ்காண்பனவற்றுள் ஒரு பொருட் பன்மொழி அல்லாத ஒன்றை தேர்ந்தெடுத்துருக்கான் இருக்கான். அப்போ இதில் 3 கொடுத்துருக்க, 3 ஆப்ஷனில் 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. 4 ஆப்ஷனில் 3 ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு பொருட் பன்மொழியாக இருக்கும். அப்போ மீதி ஒன்று தான் ஒரு பொருட் பன்மொழியே இருக்காது. அப்போ அது எதுன்னு கண்டுபிடிக்கணும். அப்போ பாருங்கள்,
பூ மலர். அப்போ பூனாலும் மலர்னாலும் ரெண்டும் ஒன்று தான். இது வந்து நீங்கள் வந்து ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சிருவீங்க. ஓகேவா? பூனாலும் மலர்னாலும் ரெண்டும் ஒன்று தான். அப்போ இது ஒரு வேர்ட் பன்மொழியில் வந்துடும். ஓகேவா? அடுத்தது ஆசான் குரு. ஆசான்னாலும் சரி குருனாலும் சரி இதுவும் ரெண்டுமே ஒரே மீனிங்கை தான் தருது. ஓகேவா? ஆசிரியர்ன்ற ஒரு மீனிங்கை தான் தருது. அப்போ இதுவுமே ஒரு வேர்ட் பன்மொழி. ஓகேவா? அடுத்து உங்களுக்கு என்ன தோணும்? பூனணியா பூமாலையான்னு தோணும். ஓகேவா? இப்போ பூனணி அப்படின்றதுக்கு பொருள் நம்மளுக்கு தெரியணும். அப்போ இதை பிரித்து எழுதுனீங்கன்னா பூன் குட்டல் அணி அப்படின்னு எழுதுவீங்க. ஓகேவா? பூன் குட்டல் அணி அப்படின்னு எழுதுவீங்க. அப்போ என்ன ஆகுது? பூன் அப்படின்றது அணிகலன்களை குறிக்கும், அணியக்கூடிய அணிகலன்களை குறிக்கும். நம்ம வந்து பார்த்திங்கன்னா அப்போ அணின்றதும் என்னது? அணிகலன்களை குறிக்கும். அப்போ இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொருட் பன்மொழி தான். அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா எது உங்களுக்கு ஆன்சரு? பூ மாலை. அப்போ பூ மாலை அப்படின்றது வந்து என்ன மீனிங்கில் வராது? ஒரு பொருட் பன்மொழியில் வராது. சரியா? இப்போ இதை வந்து நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அதுக்காக தான் சொல்கிறது. ஓகேவா? அப்போ பூ அப்படின்னா பூ தான், ஆனால் நிறையா பூக்களால் சேர்ந்து தொடுத்து வந்து என்னவா மாறுது? மாலையாக மாறுது. அப்போ இது வராது. ஓகேவா? இப்போ ரொம்ப 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 முக்கியம். ஓகேவா? இதெல்லாம் பார்த்து வச்சுக்கணும். அடுத்து பாருங்கள், ஒரு வேர்ட் பன்மொழியை தேர்வு செய்க. என்னது? குவி மொட்டு, உருபொருள், குறைகடல். அடுத்து என்ன சொல்லியிருக்கான்? பிறை கூன் அப்படின்னு கொடுத்துருக்கான். ஓகேவா? இதெல்லாம் எதுன்னு உங்களுக்கு தெரியணும். எது ஒரு வேர்ட் பன்மொழின்னு தெரியணும். அப்போ பாருங்கள், குவி மொட்டு. குவின்னா என்ன அர்த்தம்? நிறையா பொருளை வந்து ஒரே இடத்துல வந்து குமிக்கிறது, அதுதான் குவி அப்படின்னு அர்த்தம். மொட்டுனா ஒரு சின்ன ஒரு பூ. அப்போ இது வராது. ஈஸியாக எலிமினேட் பண்ணுங்கள். உரு அப்படின்னா மிகுதி, நிறையா அப்படின்னு ஒரு பொருள் இருக்குது. ஓகேவா? அப்போ பொருள்னா ஏதாவது ஒரு பொருள். ஓகேவா? அப்போ இதுவும் வராது. அடுத்து குறைகடல். குறை, நாய் குறைக்கும். கடல் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணும்? பீச்சை நம்ம எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். கடல் நிறைய மீனிங் இருக்குது. அப்போ இது ரெண்டுமே வராது, இதுவும் வராது. ஈஸியாக எலிமினேட் பண்ணிடுவீங்க. ஓகேவா? கடலுக்கு நிறைய மீனிங் இருக்கும். ஓகேவா? பவ்வம்னாலும் கடல், இந்த மாதிரி வந்து நிறைய முன்னீர்னாலும் கடல் நிறையா இருக்குது. அப்போ இதெல்லாம் வந்து வராதுன்னு நீங்கள் எலிமினேட் பண்ணிடலாம். அப்போ மீதி இருக்க ஒரு ஆப்ஷன் அது பிறை கூன். ஓகேவா? பிறை அப்படின்னா வளைவுன்னு அர்த்தம். ஓகேவா? என்ன அர்த்தம்? வளைவுன்னு அர்த்தம். அப்போ கூன் அப்படின்னா என்னது? வளைவுன்னு அர்த்தம். நிறைய பேர் வயசானவங்களும் என்னப்பா அவங்க கூன் விழுந்து போச்சா அப்படிம்பாங்க. நம்ம ஒழுங்காக நேராக உட்காராத, இப்படி சும்மா அப்படி வந்து வளைஞ்சு உட்காந்தாலே, வளையாமல் உட்காந்தாலே வந்து பார்த்தீங்கன்னா என்னடா அதுக்குள்ளே கூன் விழுந்து போச்சு, அந்த மாதிரி வளைஞ்சு உட்காந்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்போ பிறை அப்படின்னால் வளைவு, கூன் அப்படின்னால் வளைவு. அப்போ இதுதான் ஒரு பொருட் பன்மொழி. சரியா? அடுத்து பாருங்கள், கீழ்காண்பனவற்றில் ஒரு பொருட் பன்மொழி அல்லாத ஒன்றை தேர்ந்தெடுத்து எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்கான். இப்போ ஒரு பொருட் பன்மொழி அல்லாதது. அப்போ இந்த 4 ஆப்ஷனில் 3 ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொருட் பன்மொழியாக தான் இருக்கும். அதில் எது வந்து ஒரு பொருட் பன்மொழி இல்லை அப்படின்னு நம்மளுக்கு தெரியணும். அப்போ இளஞ்சிறு அப்படின்னு கொடுத்துருக்கான். ஓகேவா? அப்போ இளஞ்சிறுனா இளம்னா என்னது? இளமைன்னு அர்த்தம். ஓகேவா? அப்போ சிறுனா சிறியன்னு அர்த்தம். அப்போ ரெண்டுமே ஒரே மீனிங் தான். ஓகேவா? இளமைனாலும் சிறியனாலும் ஒரே மீனிங் தான். அப்போ இதை நம்ம எடுத்துக்கலாம். அடுத்தது வெறுப்பு மலைன்னு கொடுத்துருக்கான். வெறுப்பு அப்படின்னாலும் மலை தான், மலை அப்படின்னாலும் மலை தான். அப்போ இதுவும் ஒரு பொருட் பன்மொழியில் தான் வரும். ஓகேவா? அடுத்து பாருங்கள், கவி பாட்டு. கவினாலும் பாட்டு தான், பாட்டுனாலும் பாடல் தான். அப்போ இதுவும் ஒரு பொருட் பன்மொழி. அப்போ மீதி இருக்க ஆப்ஷன் என்னது? நிலா முற்றம். ஓகேவா? நிலா முற்றம். அப்போ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா என்னது? ஒரு பொருட் பன்மொழி கிடையாது. நிலா அப்படின்னா மேலே வானத்தில் நிலா இருக்குது. முற்றம்னா ஏதாவது ஒரு சந்தோட எண்டு, முட்டிக்கிச்சு அப்படின்றலாம், ஒரு சந்தோட எண்டு முற்றம் அப்படிங்கிறது. அப்போ இது தப்பு. இது ஒரு பொருட் பன்மொழியில் வராது. ஸோ இந்த மாதிரியான கொஸ்டின் பார்த்திங்கன்னா ஒரு 10 கொஸ்டின் ப்ரீவியஸ் இயரில் இருக்கும். சரியா? நான் வந்து அதை வந்து இங்கே கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து அதை பார்த்துக்கோங்க. ஓகேவா? இப்போ வந்து நம்ம வந்து நம்மளோட வீடியோக்குள்ளே போகலாம். ஓகேவா? ஏன்னா அதுக்காக தான் நான் சொன்னேன் ஃபஸ்ட்டு. ஓகேவா? ஒரு பொருட் பன்மொழி ஏன் பார்க்குறோன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். சரியா? அதுக்காக தான் வந்து பார்க்க போகிறோம். சரி பாருங்கள், ஒரு பொருட் பன்மொழி. ஒரு பொருட் பன்மொழினா என்ன? ஃபஸ்ட்டு மொழினா என்ன? மொழி அப்படின்னா பதம், கிளவி, சொல். இதுக்கெலாம் வந்து இத்தனை பொருள் இருக்குது. ஓகேவா? அப்போ ஒரு பொருட் பன்மொழியை பிரித்து எழுதுனா எப்படி எழுதுவீங்க அப்படின்னா, ஒரு கூட்டல் பொருள் கூட்டல் பல கூட்டல் மொழி, ஒரு பொருட் பன்மொழி. ஓகேவா? எப்படி? ஒரு கூட்டல் பொருள் கூட்டல் பல கூட்டல் மொழி, ஒரு பொருட் பன்மொழி. ஒரு சிலர் இன்னும் எப்படி எழுதுவாங்க அப்படின்னா, ஒரு கூட்டல் பொருள் கூட்டல் பன்மொழி அப்படின்னு எழுதுவாங்க. ஓகேவா? பன்மொழி. இதுவும் கரெக்டு, இதுவும் கரெக்டு தான். ரெண்டுமே கரெக்டு. ஓகேவா? ஏன்னா இந்த பன்மொழி தான் பிரித்து எழுதுனா எப்படி மாறும்? இந்த பல மொழியாக மாறும். ஓகேவா? பல கூட்டல் மொழியாக மாறும். அப்போ இது நம்மளுக்கு ரொம்ப 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 முக்கியம். இதை பார்த்துக்கோங்க. அடுத்து பாருங்கள், பன்மொழி. இதான் அப்போ சொன்னோமா, பன்மொழி தான் எப்படி பிரியுது? பல கூட்டல் மொழியாக பிரியுது. சரியா? அப்போ ஒரு பொருள் பன்மொழி அப்படின்றதுக்கு நமக்கு என்ன மீனிங்னு தெரியணும். அப்போ பாருங்கள், எக்ஸாம்பிள்லேயே நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. ஓகேவா? ஏன்னா நம்ம வந்து இப்போ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இப்போ தான் பார்த்தோம். அதுலேயே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். பட் இருந்தாலும் பாருங்கள், ஒரு பொருளை தரும் பல மொழிகள் ஆகும். ஓகேவா? ஒரு பொருளை தரும் பல சொற்கள். மொழினா என்ன? இந்த இடத்துல கிளவி, சொல், பதம், அதை தான் குறிக்குது. ஓகேவா? அப்போ
ஒரு பொருளை தரும் பல சொற்கள் தான் என்னது இந்த ஒரு பொருள் பன்மொழின்னு அர்த்தம். அப்போ ஒரு பொருள் தரும் பல சொற்கள் நீங்கள் வந்து நிறையா பார்த்துருப்பீங்க. ஒரு பொருளை குறிக்கிற பல சொற்கள் வந்து நிறையா இருக்குது. ஓகேவா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா செய் அப்படின்னா வயல்னு அர்த்தம், செரு அப்படின்னாலும் வயல்னு அர்த்தம், கழனி அப்படின்னாலும் வயல்னு அர்த்தம். இந்த மாதிரி வயலுக்கு உண்டான பேர் நிறைய பேர் இருக்குது. அப்போ ஒரு சொல்ல குறிக்கிற பல பெயர்கள் அப்படின்ட்டு நம்ம பார்த்துருப்போம். ஓகேவா? அதுவும் ஒரு பொருள் பன்மொழியும் பார்த்தீங்கன்னா பொருள் அளவில் ஒன்று தான் அப்படின்றாங்க. ஓகேவா? அப்போ ஒரு பொருள் தரும் பல சொற்களும் ஒரு பொருள் பன்மொழியும் பொருள் அளவில் ஒன்று தான், ஆனால் தேர்வு நோக்கில் அதோட வித்தியாசம் நிறைய நம்ம வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? எப்படி நம்ம தேர்வு நோக்கில் அதை வந்து கொஞ்சம் அதோட வித்தியாசத்தை நம்ம நிறையா பார்த்து வச்சுக்கணும் அப்படின்றாங்க. ஓகேவா? அப்போ பாருங்கள், எடுத்துக்காட்டு வந்து சூரியன்னு கொடுத்துருக்காங்க. சூரியன் அப்படின்னா வந்து சூரியன்னா காமனாக ஒரு பேர். அப்போ அந்த பேருக்கு நிறைய மீனிங் இருக்குது. என்னென்ன மீனிங்கு? பகலவன், அனலி, வெய்யோன், ஆதவன், பரிதி, ரவி, கதிரவன். ஓகேவா? இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா என்னது நிறையா இருக்குது. இந்த வெய்யோன்லாம் வந்து நீங்கள் ராமாயணம் கம்பராமாயணத்தில் படிச்சிருக்கு. வெய்யோன் ஒளி தன் மேனியில் விரிசோதியில் மறையான்னு கம்பராமாயணத்தில் ஒரு பாடலே இருக்கும். ஓகேவா? பொய்யாலோடும் மிளையானோடும் இடையாலோடும் வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடலே இருக்கும். சரியா? இந்த வெய்யோன் அப்படின்றது சூரிய பிரகாசத்தோடு இருக்கிறவன் இந்த மாதிரி வந்து ராமனை குறிக்கும் அப்படின்லாம் நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. சரியா? அப்போ என்னது சூரியன் அப்படின்னா இத்தனை பொருள் இருக்குது. அப்போ இது வந்து பார்த்திங்கன்னா எதில் என்னது ஒரு பொருளை குறிக்கிற பல சொற்களில் வந்துடும். ஓகேவா? அடுத்தது ஒரு பொருள் பன்மொழி அப்படின்னா அப்போ பாருங்கள், எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கான். என்ன கொடுத்துருக்கான்? உயர்ந்தோங்கி. அப்போ உயர்ந்தோங்கினா என்ன அர்த்தம்? இந்த இடத்துல இதை ரெண்டாக பிரிங்க. ஓகேவா? இதை ரெண்டாக பிரிச்சிங்கன்னா எப்படி பிரிப்பீங்க? உயர்ந்து கூட்டல் ஓங்கி அப்படின்னு பிரிப்பீங்களா? அப்போ உயர்ந்து அப்படின்னாலும் உயரம் அப்படின்ற ஒரே மீனிங் தான் குறிக்குது. ஓங்கி அப்படின்னாலும் உயரம் அப்படின்ற ஒரே மீனிங் தான் குறிக்குது. அப்போ இதுக்கு பேர் தான் என்னது ஒரு பொருட் பன்மொழி. ஓகேவா? அதை சொற்கள் எந்த சொற்கள் கொடுத்தாலும் அதை வந்து பார்த்தீங்கன்னா ஓகேவா, அதை வந்து நீங்கள் பிரித்து பார்த்துடணும். அப்போ அப்படி பிரித்து பார்த்தீங்கன்னா மட்டும்தான் உங்களால் ஆன்சரை எடுக்க முடியும். சரியா? அப்போ என்னது உயர்ந்தோங்கி பிரித்து எழுதுனீங்கன்னா உயர்ந்து கூட்டல் ஓங்கி. அப்போ உயர்ந்து அப்படின்னாலும் உயரம், ஓங்கி அப்படின்னாலும் உயரம். சரியா? அடுத்து பாருங்க, இங்கு உயர்ந்து ஓங்கி என்னும் இரு சொற்கள் இணைந்து உயர்ந்த என்னும் ஒரு பொருளை தருகிறது. இதுதான் அந்த தேர்வு நோக்கில் பார்க்கக்கூடிய வித்தியாசம் அப்படின்றாங்க. ஓகேவா? நம்மளோட எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த முந்தைய ஆண்டு வினாத்தாளில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 கொஸ்டின் இருக்குது. ஓகேவா? இந்த 10மே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு 5 பார்த்துருக்கோம். மீதிலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? நான் பிடிஎஃப் வந்து டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் தரேன், நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. அப்படி இல்லைனா பிடிஎஃப் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் கொடுக்க முடியல அப்படின்னா நம்மளோட டெலிகிராம் சேனலில் இருக்கும், நீங்கள் டவுன்லோடே பண்ணிக்கலாம். ஓகேவா? சரி பாருங்கள், அப்போ ஒரு பொருள் பன்மொழிக்கான எடுத்துக்காட்டுகள் என்னென்ன இருக்குது அப்படின்னா ஒரு 50 டைப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எடுத்துக்காட்டு இருக்கும். ஓகேவா? 50 விதமான எடுத்துக்காட்டு இருக்கும். இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ பார்த்தீங்கல்ல, இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் பார்த்தீங்கல்ல, நம்ம முந்தையாண்டு வினாத்தாள்னு பார்த்தோம்ல, அதில் பார்த்தீங்கன்னா புக்கில் இல்லாததான் நிறைய கேட்டு விட்டோம். அப்படிங்கும்போது நம்ம இதை படித்து வச்சுக்கலாம். ஓகேவா? அப்போ பாருங்கள், உயர்ந்தோங்கு. உயர்ந்தோங்கு அப்படின்னா என்னது? உயர்ந்து ஓங்குன்னு தனித்தனியாக சொல்ல பிரித்து எழுதணும். அப்போ உயர்ந்துனாலும் உயரம் தான், ஓங்குனாலும் உயரம் தான். அப்போ இது ஒரு பொருள் பன்மொழி. அடுத்தது பூம்போது. ஓகேவா? பூம்போது அப்படின்னா பூனாலும் வந்து பார்த்தீங்கன்னா என்ன அர்த்தம்? மலர் அப்படின்னு அர்த்தமா? போது அப்படின்னாலும் என்ன அர்த்தம்? மலர் அப்படின்னு படித்தோம். ஓகேவா? போதுனாலும் மலர் அப்படின்னு படித்தோம். பூவின் 7 நிலைகளை குறிக்கிற சொற்களில் பார்த்திங்கன்னா இந்த போது வந்துடும். ஓகேவா? அப்போ இதை பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்தது குளிந்தாழ்ந்து. குளிந்தாழ்ந்துனா குழி தாழ்ந்து அப்படின்ட்டு ரெண்டாக பிரிக்கலாமா? குழி கூட்டல் தாழ்ந்து குளிந்தாழ்ந்து அப்படின்னு பிரிக்கலாமா? அப்போ குழினால் என்ன? அது கீழே ஒரு குழி தோண்டி எவனா வச்சுருக்கான், அப்போ பள்ளம் அப்படின்னு அர்த்தம். தாழ்ந்து அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு பெரியவங்க இருக்காங்கன்னா அவங்ககிட்ட தாழ்ந்து கொஞ்சம் இறங்கி தான் போகணும். ஓகேவா? அப்போ என்ன அர்த்தம்? பள்ளம் அப்படின்னு அர்த்தம். அதுவும் அப்போ ரெண்டும் ஒரே மீனிங்கை தான் குறிக்குது. சரியா? அப்போ இதுவும் ஒரு பொருள் பன்மொழி. அடுத்தது நடுமையம். இது ஈஸியாக பார்த்தோன்னே பிடிச்சிடலாம். ஓகேவா? நடுவுலனா என்னது? சென்டர் பிளேஸ், அதான் நடுவில் அப்படின்னு அர்த்தம். மையம்னால என்னது? ஒரு இடத்தோட சென்டர் பகுதி தான் மையம்னு சொல்லுவோம். அப்போ ஈஸியாக நடுமையம் அப்படின்னா எடுத்துடலாம். ஏன்னா ஸ்கூல் புக்லேயே இருக்கும். அப்போ பாருங்கள், அடுத்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் கேட்டது இங்கே வந்துருச்சு பாருங்கள். பிறை கூன். பிறை கூன் அப்படின்னு தனியாக பிரிக்கலாம். ஓகேவா? இந்த இடத்துல பிறை கூனுக்கு இந்த இடத்துல இக்கு வரும். ஓகேவா? அதை வந்து பார்த்து வச்சுக்கோங்க. பிறை கூன் அப்படின்னா அப்போ என்ன அர்த்தம்? வளைவுன்னு அர்த்தம். பிறைனாலும் வளைவுன்னு அர்த்தம், கூன்னாலும் வளைவுன்னு அர்த்தம். ஓகேவா? இப்போ ஏன் நம்ம இந்த எக்ஸாம்பிள் பார்க்குறோன்னு தெரியுதா? இதுதான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் வந்திருக்கு. ஓகேவா? அப்போ இதெல்லாம் எங்கே இருக்குது அப்படின்னா இதெல்லாம் அவுட் சோர்ஸ் புக்கில் இருக்குது. நம்ம அதை எடுத்து தனியாக டைப் பண்ணி போட்டாச்சு. ஓகேவா? இதை மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க நல்லா. அப்போ ஒரு தனி. அப்போ ஒரு தனினா ஒரு நாள் என்னது? தனியாக ஒரு சொல் இருக்கிறது, தனினாலும் தனியாக இருக்குது. அப்போ என்னது? ஒரு தனி அப்படின்னா தனியான. அடுத்து பாருங்கள், வல் விரைந்து. வல் அப்படின்னா வேகமாக போகிறது.
ஓகேவா, வேகம்னு அர்த்தம். வல்னா வேகமாக அர்த்தம். விரைந்துனாலும் என்னது வேகமாக போகிறதுன்னு அர்த்தம். ஓகேவா, அடுத்து பாருங்கள் சொற்பதம். சொல் பதம்னா என்னது, சொல்லுனால் என்னது ஒரு சொல்லு தான். ஓகேவா, பதம்னால் என்னது சொல்லு தான். இல்லை பதம்னா என்னது மொழி, கிளவி, இது எல்லாமே ஒரே மீனிங் தானே வருது. எங்கே சுற்றி வந்தாலும் ஒரே மீனிங் தான். அப்போ ஒரு பொருட் பன்மொழி. அடுத்து பாருங்கள் மெய்யாக்கை. அப்போ இதை தனியாக பிரிச்சிங்கன்னா மெய் கூட்டல் யாக்கைன்னு வந்து பார்த்தீங்கன்னா தனியாக பிரிப்பீங்க. ஓகேவா, என்ன பண்ணுவீங்க, தனியாக பிரிப்பீங்க. அப்போ அடுத்து வந்து பாருங்கள் என்ன ஆகுது, இந்த இடத்துல மெய்னாலும் உடம்புன்னு உங்களுக்கு தெரியும், இல்லை உடல்னு உங்களுக்கு தெரியும். அப்போ யாக்கைனா உடம்புன்னு தெரியும். அப்போ உடம்பு உடல் எல்லாம் ஒன்று தானே. ஓகேவா, திருக்குறளில் படிச்சிருப்பீங்க யாக்கைனா உடம்பு அப்படின்ட்டு நீங்கள் படிச்சிருப்பீங்க. அப்போ அதை வச்சு போட்டலாம். அடுத்தது பாருங்கள் பன்னிசை. அப்போ பண்ணு அப்படின்னாலும் இசை தான், இசை அப்படின்னாலும் இசை தான். ஓகேவா, அப்போ இதுவும் வந்து ஒரு பொருட் பன்மொழி. அடுத்தது மீமிசை ஞாயிறு. இதுதான் ஸ்கூல் புக்கில் எக்ஸாம்பிளாக கொடுத்துருப்பான். மீமிசை ஞாயிறு. மீ அப்படின்னாலும் மேலே, இல்லை வான் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா, வான் அப்படின்னு அர்த்தமா. அப்போ ரெண்டுமே ஒரே மீனிங் தான். அடுத்து மிசைனால் என்ன, அது மேலே, மேல். அவள்னா பள்ளம் அப்படின்னு பார்த்தோமா, அந்த மீனிங் தான். சரியா, அப்போ மீமிசை ஞாயிறு அப்படின்னா மீ அப்படின்றாலும் மிசை அப்படின்னா என்னது மேலே அப்படின்னு அர்த்தம். தத்தை கிளி. அப்போ தத்தைக்கும் கிளிக்கும் டிஃப்ரெண்ட் தெரியணும். ஓகேவா, தத்தைனா கிளியை குறிக்கிற இன்னொரு பேர் தான் வந்து பார்த்திங்கன்னா தத்தை. இதை வந்து 8 தொகை 10 பாட்டு நூட்களில் கிளியை வந்து தத்தைன்னு குறிப்பிட்டிருப்பாங்க. அப்போ நீங்கள் அதை வந்து நீங்கள் நல்லா பார்த்து வச்சுருக்கும் போது நீங்கள் உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். ஓகேவா, அப்போ தத்தை கிளி அப்படின்னா என்னது, தத்தைனாலும் இந்த கிளின்ற பறவை தான் குறிக்கும், கிளினாலும் இந்த கிளின்ற பறவையை தான் குறிக்கும். அப்போ ரொம்ப 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 முக்கியம். அடுத்தது முன்னீர் பறவை. தொல்காப்பியத்தில் சொல்லியிருப்பாங்க முன்னீர் மகடுவோடு இல்லை, முன்னீர் வழக்கம் மகடுவோடு இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ அந்த இடத்துல முன்னீர் அப்படின்றது எதை குறிக்குது, முன்னீர் அப்படின்னா கடலை குறிக்குது. சரியா, முன்னீர் வழக்கம் மகடுவோடு இல்லை அப்படின்னா என்ன சொல்கிறாங்க, முந்தைய காலத்தில் வந்து கடலை தாண்டி போகக்கூடிய பழக்கங்கள் மகடுவுக்கு இல்லை, பெண்களுக்கு இல்லை. அந்த மாதிரி பழக்கம் கடல் கடந்து பெண்கள் போக மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க தொல்காப்பியத்தில். அப்போ முன்னீர் அப்படின்னா என்ன அர்த்தம், முன்னீர்னா என்னது கடல்னு அர்த்தம். அடுத்து பாருங்கள் பறவை. இந்தரா வந்திருக்கு. ஓகேவா, இந்தரா வந்தால் என்ன அர்த்தம், கடல்னு அர்த்தம். ஓகேவா, கடலை குறிக்கும் வேறு பெயர்கள்னு நிறையா இருக்குது. அப்போ இந்தரா வந்ததுன்னா என்ன, கடல் அப்படின்னு அர்த்தம். சரியா, இப்போ இதையும் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது இளஞ்சிறு. இது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினா பாருங்கள். இதை வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷனில் செட் பண்ணியிருந்தானா இளஞ்சிறு அப்படின்னு. அப்போ இளஞ்சிறுன்றது எப்படி பிரிக்கலாம், இளமை சிறு அப்படின்னு பிரிக்கலாமா. அப்போ என்ன ஆகுது, இளமைனாலும் பார்த்தீங்க அப்படின்னா மீனிங் ஒன்று தான், இளமைனாலும் இளமை தான், சிறு அப்படின்னா சிறிய. ஓகேவா, அதுனாலும் பார்த்தீங்கன்னா ஒரே மீனிங் தான், சிறிய இளமை எல்லாம் ஒன்று தானே. அப்போ இதுவும் வந்து பார்த்து வச்சுக்கோங்க, இது வந்து பார்த்து வச்சுக்கோங்க, ரொம்ப 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 முக்கியம். சரியா, ஏன்னா இதுவும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் வந்திருக்கு. அடுத்தது பாருங்கள் வாடி வதங்கி. அப்போ என்ன அர்த்தம், வாடி வதங்கினா இப்போ நீங்கள் ஒரு கொத்தமல்லி தலை இல்லை கருவேப்பிலை தலை இந்த மாதிரி எங்கிட்ட வச்சுருக்கீங்க, அது கொஞ்சம் நேரம் கழித்து என்ன ஆகி போயிடும், அது தண்ணி தெளித்து நல்லா ஒரு பதத்தோடு இருந்தால் தான் அது நல்லாயிருக்கும். தண்ணி இல்லாமல் இருந்தால் காஞ்சி போய் வாடி வதங்கிடும் அப்படிம்பீங்களா. அப்போ வாடி அப்படின்னாலும் வாடி போகிறது, வதங்கி அப்படின்னாலும் வாடுதல் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா, ரெண்டும் முக்கியம். ஓகேவா, நீங்கள் இந்த வாடின்றதை நல்லா யோசித்து பார்த்தீங்க அப்படின்னா பெண்களை வந்து பார்த்தீங்கன்னா வாடி போடின்னு சொல்லும்போது அது இந்த வாடி தான் வரும். ஓகேவா, நீங்கள் வந்து அதை டக்குன்னு மைண்ட் அங்கே கொண்டு போயிடக்கூடாது. ஓகேவா, கொண்டு போனீங்கன்னா தப்பாயிடும். அப்போ வாடி வதங்கி போயிடுச்சு அப்படின்னா வாடி அப்படின்னா வாடி போதல். ஓகேவா, என்ன ஆகுது, வாடி போதல், வாடுதல். சரியா, அடுத்து வதங்கினாலும் வாடுதல் அப்படின்னு அர்த்தம். இப்போ இதுவும் ஒரு பொருட் பன்மொழி தான். அடுத்து பார்த்தீங்கன்னா காத்தோம்பல். இதுவும் ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஓகேவா, இதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அப்போ காத்தோம்பல், காத்துனா என்னது, பாதுகாத்து, ஓம்பல் அப்படின்னா பாதுகாப்பு அப்படின்னு அர்த்தம். அப்போ ரெண்டுமே ஒரே மீனிங்கை தான் தருது. அப்போ இதுவும் ஒரு பொருட் பன்மொழி. ஆசான் குரு பாருங்கள், இதுவுமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் ஆப்ஷனில் செட் பண்ணியிருந்தான், ஆசான் குரு அப்படின்றத செட் பண்ணியிருந்தான். அப்போ இதெல்லாம் பாருங்கள், இதெல்லாம் வந்து அவுட் சோர்ஸ் புக்கு. இதெல்லாம் இங்கேருந்து தான் வந்து ஆட்டையை போட்டு எடுத்து வச்சுட்ருக்கான் டிஎன்பிஎஸ்சி. புரியுதா. அப்போ இந்த ஒரு ஏரியா நல்லா ஸ்ட்ராங் ஆகிட்டோம்னா அப்போ வந்து இந்த ஏரியா பற்றி கொஸ்டின் வந்து நம்ம பயப்பட தேவையில்ல. சரியா, அசால்ட்டாக அடிக்கலாம். அப்போ பாருங்கள் ஆசான் குருன்னு இருக்குது. ஆசான்னாலும் சரி குருனாலும் சரி என்னது, ஆசிரியர்னு அர்த்தமா. ஓகேவா, ஆசிரியர்னு அர்த்தம். சரியா, அப்போ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொருட் பன்மொழியில் வந்துடும். அடுத்து நித்திரை தூக்கம். நித்திரைனாலே என்னது, தூக்கம் தான், ஆழ்ந்த உறக்கம்னு சொல்லுவாங்க. நித்திரைனா என்னது, ஆழ்ந்த உறக்கம். அப்போ தூக்கம்னாலும் உறக்கம் தான். அப்போ ரெண்டுமே ஒரே மீனிங்கை தருது. இதுவுமே ஒரு பொருட் பன்மொழி. அடுத்து பாருங்கள் கவி பாட்டு. இதுவும் பிவைக்குள்ளே வச்சுருந்தான். ஓகேவா, இதுவும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரில் வச்சுருந்தேன். என்னது, கவி பாட்டு. கவினாலும் சரி பாட்டுனாலும் சரி என்னது, பாடல் தான். அடுத்தது புத்தக ஏடு. சரியா, புத்தக ஏடு, புத்தகம்னாலும் சரி ஏடுனாலும் சரி ரெண்டுமே நூல் தான். இன்னொரு ஆப்ஷன் செட் பண்ணி வச்சுருப்பான், என்னென்னா நூற்பணுவல் ஒன்று செட் பண்ணி வச்சுருப்பான். ஓகேவா,
நூறு பணுவல் அப்படின்னு செட் பண்ணி வச்சுருப்பான். 100 நாள், நூல்னால் என்னது நூல் தான், பணுவல்னால் என்னது நூல் தான். அப்போ இதுவும் ஒருவர் பன்மொழியில் வரும். 100 பணுவல் அதுவும் ஒருவர் பன்மொழியில் வரும். அது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் இருக்குது, நம்ம அதை அப்புறம் பார்க்கலாம். ஓகேவா? அப்போ ஆகாய வானம், ஆகாயம்னால் என்னது வானம் தான், வானம்னால் என்னது வானம் தான். அப்போ என்னது இதுவும் ஒருவர் பன்மொழி. அடுத்தது சரீர உடம்பு, சரீரம்னா என்ன அர்த்தம், உடம்புன்னு அர்த்தம், உடம்புனாலும் உடல்னு அர்த்தம். அப்போ இதுவும் ஒருவர் பன்மொழி. பிறை நிலவு, பிறை நிலவு பாருங்கள், இதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. பிறை அப்படின்னா நிலவுன்னு அர்த்தம். ஓகேவா? நாம் என்ன நினச்சிருப்போம், திங்கள் அப்படின்னா ஒரு மீனிங் வந்து நிலவு அப்படின்னு இருக்குன்னு பார்த்தோம். ஓகேவா? திங்கள் அப்படின்னா நிலவு அப்படின்னு இருக்கும், இல்லை சந்திரன் அப்படின்னு இருக்கும். அப்போ சந்திரனுக்கு இன்னொரு பேர் தான் என்னது, பிறைன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? நீங்களே வந்து பெரியவங்களாம் வந்து சொல்லும்போது பார்த்துருப்பீங்க, இன்றைக்கி எத்தனாம் பிறை, இன்றைக்கி 3ஆம் பிறை, இல்லை 4ஆம் பிறை, 5ஆம் பிறை, 6ஆம் பிறை அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. அப்போ பிறைனா என்ன அர்த்தம், அந்த நிலாவை குறிக்கிற சொல்லுக்கு பேர் தான் பிறைன்னு அர்த்தம். அப்போ பிறை அப்படின்னா என்னது, நிலவு, நிலவுனாலும் நிலவு. அப்போ இதுவும் ஒரு பொருட் பன்மொழி. சரீர உடம்புனால் ஒரு பொருட் பன்மொழி. கணை அம்பு, அப்போ கணை. ஓகேவா? அப்போ 3 சொல்லினை. இந்த கணைனாலும் பார்த்தீங்கன்னா அம்புன்ற மீனிங்கை குறிக்கும். ஓகேவா? ஆல்ரெடி இங்கே அம்பு வந்துருச்சு. அப்போ இந்த அம்பும் அம்புன்ற மீனிங்கை குறிக்குது, கணைனாலும் அம்புன்ற மீனிங்கை குறிக்குது. அப்போ கணை அம்பு அப்படின்னா என்ன அர்த்தம், ஒரு பொருட் பன்மொழி சொல். அடுத்து பாருங்கள், வெறுப்பு மலை. இதுதான் பாருங்கள், இதுவும் வந்து எதில் கொடுத்துருந்தான், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் ஒரு ஆப்ஷனில் செட் பண்ணி விட்டான். ஓகேவா? அப்போ இதெல்லாம் ரொம்ப 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 முக்கியம். அப்போ வெறுப்பு மலை அப்படின்னா வெறுப்புனாலும் மலை தான், மலைனாலும் மலை தான். அப்போ இதை நல்லா பார்த்து வச்சுக்கணும். ஓகேவா? அடுத்தது நிகரொப்பு. பாருங்கள், இதுவும் கொடுத்துருந்தான் நிகரொப்பு. அப்போ நிகர், சரியா, நிகர் கூட்டல் ஒப்பு. அப்போ ஒருத்தனுக்கு நிகராக இருக்கிறது, சரியா, ஒருத்தனுக்கு நிகராக இருக்கிறது ஒப்புமைப்படுத்துறது. ஒப்புனா ஒப்பிட்டு பார்க்குறது. ஓகேவா? இப்போ இதுவும் ஒப்புமைப்படுத்துகிற மாதிரி தான் வருது, இதுவும் ஒப்புமைப்படுத்துகிற மாதிரி தான் வருது. அப்போ நிகரொப்பு அப்படின்னா என்ன அர்த்தம், இதுவும் ஒரு பொருட் பன்மொழி. சரியா? இதுவும் என்னது, ஒரு பொருட் பன்மொழி. அப்போ இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுவும் ப்ரீவியஸ் இயரில் கேட்டுட்டான். அடுத்து ஈன இழிவு. பாருங்கள், இந்த இழிவுனாலும் பார்த்தீங்கன்னா இழிவுன்ற ஒரு மீனிங் இருக்குது. ஓகேவா? ஏன்னா நம்மளுக்கு டவுட் வரும், கண்டிப்பாக டவுட் வரும். இந்த இழிவுனால் என்ன அர்த்தம், இழிவாக நம்மளை என்னடா இழிவாக பேசுகிறாங்க அப்படின்ட்டு இந்த இழிவுன்ற ஒரு மீனிங் இருக்குது. ஈனா, என்னடா இவன் ஈன புத்தியாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான், இவன் என்னடா ஈன புத்தி மாதிரி நடந்துட்டுருக்கான் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம்ல. அப்போ அதுக்கும் இழிவுன்ற மீனிங் இருக்குது. அப்போ ஈன இழிவு அப்படின்னு சொன்னோம்னா என்ன அர்த்தம், இழிவுன்னு அர்த்தம். அப்போ இதுவும் ஒரே பொருளை தான் தரனால இதுவும் ஒரு பொருட் பன்மொழி. அடுத்து பாருங்கள், களிப்பெருங்காரிகை. ஓகேவா? களிப்பெருங்காரிகை, இந்த பெருங்காரிகை. அப்போ களி அப்படின்னா மிகுதியான அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? களினா மிகுதியான அர்த்தம். பெருங் அப்படின்னு வந்துருச்சா, அப்போ பெரும் அப்படின்னா என்னது, அதுவுமே மிகுதியானன்னு அர்த்தம். ஓகேவா? அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா டவுட் வரும். ஓகேவா? ஏன் வந்து இதுவுமே வந்து ஒரு பொருட் பன்மொழி, அப்போ களினாலும் பெருங்காரிகையினால் ஒரே மீனிங்கா அப்படின்னா கண்டிப்பாக இது ஒரே மீனிங் தான். ஓகேவா? பெருங்காரிகையினால் வந்து பார்த்திங்கன்னா மிகுதியான அப்படின்னு அர்த்தம், களினாலும் மிகுதியான. கூர் அப்படின்னு நம்ம வந்து படிச்சிருப்போம், உரிச்சொற்றோடல கூறுனால் என்னது, மிகுதி அப்படின்னு அர்த்தம். இதெல்லாம் நல்லா வந்து படித்து வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்தது சால மிகுந்து. சாலனாலும் என்ன அர்த்தம், மிகுதின்னு ஒரு மீனிங் இருக்குது. ஓகேவா? மிகுந்துனாலும் மிகுதின்னு நம்மளுக்கு தெரியும். ஓகேவா? அப்போ உரிச்சொற்றொடர்களில் நிறைய தொடரில் பார்த்தீங்க அப்படின்னா மிகுதின்ற பொருள் வந்திருக்கும். ஓகேவா? அப்போ ரொம்ப 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 முக்கியம். அப்போ சால மிகுந்துன்னா என்னது, நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? சால மிகுந்துனா நம்மளுக்கு ஒரு பொருட் பன்மொழின்னு தெரிஞ்சிருந்தால் தான் வந்து நம்ம போட முடியும். ஓகேவா? அடுத்து பாருங்கள், நிவந்தோங்கு. நிவந்து கூட்டல் ஓங்கு, நிவந்தோங்குன்னு அர்த்தமா. நிவந்து அப்படின்னா உயர்ந்தன்னு ஒரு பொருள் இருக்குது. ஓகேவா? உயர்ந்தன்னு இருக்குது. அப்போ ஓங்கு அப்படின்னா ஓங்குனாலும் உயர்ந்த, உயரம். அப்போ ரெண்டுமே ஒரே பொருள் வந்துருச்சா, உயர்ந்தனாலும் சரி உயரம்னாலும் சரி ரெண்டு ஒரே பொருள் வந்துருச்சா. அப்போ இது என்னது, நிவந்தோங்கு அப்படின்னா என்னது, இதுவும் ஒரு பொருட் பன்மொழி. அடுத்தது அழகு பொலிவு. பொலிவுனாலும் அழகு தான், அழகுனாலும் அழகு தான். இது ஈஸியாக எடுத்துருவீங்க, இதெல்லாம் சொல்லணும்னு அவசியமே இல்லை. பொலிவுனா என்னது, அழகாக இருக்கிறது. ஓகேவா? இப்போ நம்ம வந்து எக்ஸாம்பிள் வந்து சொல்லணுன்னா, அவனோட ஃபேஸ் பாருங்கள் எவ்வளோ பொலிவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோமா. பொலிவுனா என்னது, அழகுன்னு அர்த்தம். இப்போ இதையும் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது சுந்தரவழகு. சுந்தரம்னாலும் பார்த்தீங்கன்னா அழகுன்னு ஒரு மீனிங் இருக்குது. ஓகேவா? அவன் வந்து பார்த்திங்கன்னா யாரா அவன், நல்லா அழகு சுந்தரம் மாதிரி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? அப்போ அழகு சுந்தரன்றதுலேயே பாருங்களேன், அந்த வார்த்தையிலே அழகு சுந்தரம்னு வந்து சொல்கிறாங்க. ஓகேவா? அப்போ என்ன அர்த்தம், சுந்தர அழகு அப்படின்னா சுந்தரம்னாலும் அழகுனாலும் பாருங்கள் அழகுன்னு மீனிங் இருக்குது அப்படின்னு நம்மளுக்கு புரியணும். இப்போ இதெல்லாம் வந்து பாருங்களேன் புதுசாக இருக்கும், வார்த்தை என்னடா வார்த்தை இது அப்படின்னு நமக்கு தோணும். பட் எக்ஸாமில் திடீர்னு தூக்கி வச்சுட்டானா முடிஞ்சு போயிடும், புகஞ்சே போயிடும். என்னடா சுந்தரன்னு பேரை கொடுத்து வச்சுருக்கான், பின்னாடி அழகுன்னு கொடுத்து வச்சுருக்கான், அப்போ இதெல்லாம் ஒரு பொருட் பன்மொழியில் வரவே வராதுன்னு சொல்லிட்டு நம்ம எலிமினேட் பண்ணி விட்ருவோம். அப்படி போட்டிங்கன்னா புகஞ்சு போயிடும். ஓகேவா? தயவு செஞ்சு நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்தது ஊனுண்டி. அப்போ பாருங்கள், நம்ம வந்து
இதிலையே படித்தோம். ஓகேவா, ஓரெழுத்து ஒரு மொழின்னு நம்ம வீடியோ அப்லோட் பண்ணியிருப்போம். அதுலேயே இந்த ஊ அப்படின்னா ஊன் 3 சுழி இன்னும் வந்துச்சுன்னா உணவு அப்படின்னு பார்த்துருப்போம். ஓகேவா, உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே அப்படின்னு ஒரு லைனே இருக்குது. ஓகேவா, உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே அப்படின்றது புறநானூறுலேயே இருக்குது, மணிமேகலையிலே அந்த லைன் வந்து வரும். ஓகேவா, உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரேன்னு. அப்போ உண்டினால் என்னது, உணவுன்னு அர்த்தம். ஓகேவா, அதே மாதிரி இந்த ஊன் அப்படின்னா என்ன அர்த்தம், உணவுன்னு அர்த்தம். அப்போ ஊனு உண்டினா என்ன அர்த்தம், ஒரு பன்மொழியில் வருது. சரியா, ரொம்ப 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 முக்கியம். ஓகேவா, அடுத்தது இரைச்சல் ஒளி. இரைச்சல்னாலும் சத்தம் தான், ஒளினாலும் சத்தம் தான். தனியாக பிரித்து பாருங்கள். இரைச்சல், ஓகேவா, இரைச்சல் கூட்டல் ஒளி. ஓகேவா, அப்போ உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு விதிப்படி இந்த இல்லும் இந்த ஓவும் சேர்ந்து என்னவா மாறிடும், லோவாக மாறிடும். ஓகேவா, அப்போ இரைச்சல் ஒளினா என்னது, ஒரு பன்மொழி. என்ன அர்த்தம், ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சவுண்டை தான் குறிக்குது. இரைச்சல்னாலும் சப்தம், ஒளினாலும் பார்த்தீங்கன்னா சப்தம். அப்போ ரெண்டுமே ஒரே மீனிங் தான் குறிக்குது. அப்போ பாருங்கள், இங்கே பாருங்கள், பூனணி பாருங்கள் வந்துருச்சா. இதை தான் நம்ம முன்னாடி பிவைக்யூவில் முன்னாடி பார்த்தோமா. பூனணி அப்படின்றது என்னது, ஒரு பன்மொழின்னு பார்த்தோமா. அப்போ என்ன அர்த்தம், பூனணினா பூன் அப்படின்னா என்ன அர்த்தம், ஒரு அணியிறது. ஓகே, பூன்னா இப்போ மேலே வந்து பார்த்திங்கன்னா பிராமணர்கள்லாம் பூணூல் அணிஞ்சிருப்பாங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ அதை வச்சே நீங்கள் இந்த கான்செப்டை எடுத்துடலாம். அப்போ பூன் கூட்டல் அணி, பூனணி. அப்போ என்ன ஆகுது இந்த இடத்துல, பூன் அப்படின்னா அணிதல் அப்படின்னு ஒரு மீனிங் இருக்குது. அணினாலும் அணிகலன்கள்னு இருக்குது, அணிதல்னு மீனிங் இருக்குது. அப்போ இதுவும் ரொம்ப 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 முக்கியம். சரியா, இதுவும் எதில், பிஒய்க்யூவில் கேட்டுட்டாங்க. சரியா, இதுவும் எதில், பிஒய்க்யூவில் வந்துருச்சு. அடுத்து பாருங்கள், அருள் இரக்கம். அருள்னால இரக்கம் காட்டுறது. ஓகேவா, கடவுள் வந்து ஒருத்தர் மேலே அருளை வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம், கடவுள் வந்து இறக்கப்படுறாரு. அவன் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான், அவன் வந்து இப்போ டிஎன்பிஎஸ்சிலாம் பார்த்தீங்கன்னா அவன் வந்து ஒரு 4-5 வருஷமாக படிச்சுட்டு இருக்கான், அவன் மேலே வந்து நம்ம இரக்கத்தை காட்டலாம், இந்த வருஷம் பாஸ் பண்ணி விடலாம் அவனை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இரக்கத்தை காட்டுறது. அப்போ அருள்னால் இரக்கம் தான், இரக்கம்னால இரக்கம் தான் மீனிங். ஓகேவா, அப்போ இதுவும் ஒரு பன்மொழி. அடுத்து பாருங்கள், அக்னி தீ. இதெல்லாம் சொல்லவே தேவையில்ல. நெருப்பு கடவுளோட பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். ஓகேவா, அக்னினா என்னது, நெருப்புன்னு அர்த்தம். அப்போ தீனா என்னது, தீனால் நெருப்பு, ஈஸியாக எடுத்துருவீங்க. அடுத்து சுடர் ஒளி, இதுவும் ஈஸியாக எடுத்துருவீங்க. சுடர்னா ஒளின்னு நம்ம வந்து சொல்லும் பொருளையே படிச்சிருப்போம். ஓகேவா, சுடர்னா ஒளின்னு சொல்லும் பொருளுமே நம்ம படிச்சிருப்போம். அப்போ ஒளினால் என்னது, ஒளி தான். அப்போ ரெண்டுமே என்னது, வெளிச்சம் அப்படின்ற ஒரு பொருளை குறிக்குது. அப்போ இதுவுமே ஒரு பன்மொழி. அடுத்து தொண்டு வேலை. பாருங்கள், தொண்டுனாலே ஏதாவது பணி செய்கிறது இல்லை வேலை செய்கிறதுன்னு தெரியும். அப்போ வேலை அப்படின்னா என்னது, அதுவும் பணி செய்கிறது வேலைன்னு தெரியும். அப்போ ரெண்டுமே பாருங்கள் ஓரெழுத்து ஒரு பன்மொழியில் வந்துடுது. ஓகேவா, ரெண்டுமே என்னது, ஒரு பன்மொழியில் வந்துடுது. தொண்டுனாலும் சரி வேலைனாலும் சரி. அப்போ தொண்டு வேலைனா என்னது, ஒரு பன்மொழி. அடுத்தது நாகிலங்கமுகு. பாருங்கள், நாகிலம் கமுகு. அப்போ நீங்கள் இதை பிரிச்சு எழுதணும். ஓகேவா, நாகு கூட்டல் இளங்கமுகு. ஓகேவா, இளங்கமுகு அப்படின்னு நீங்கள் பிரித்து எழுதணும். கமுகு அப்படின்னா பாக்குன்னு உங்களுக்கு தெரியும். கமுகுனா பாக்கு அப்படின்னு உங்களுக்கு ஒரு மீனிங் இருக்குது, அது உங்களுக்கு தெரியும். அப்போ நாகுனா என்ன அர்த்தம், நாகுனா இளமைன்னு அர்த்தம். ஓகேவா, இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்லேயே சொல்லும் பொருளும் நாகுனா இளமைன்னு ஒரு பொருள் இருக்குது. சரியா, அப்போ இளமைனால் என்ன அர்த்தம், இளங்கமுகு, இளமை அப்படின்னு அர்த்தம். ஓகேவா, இளங்கமுகுன்னு தானே கொடுத்துருப்பாங்க. அப்போ இளங்க அப்படின்னா என்ன அர்த்தம், இளமைன்னு அர்த்தம். இப்போ இதுவும் ஒரே மீனிங் தான். இளங்கமுகுனா இளமையான பாக்கு. சரியா, இளமையான பாக்கு அப்படின்னு அர்த்தம். அப்போ இந்த இடத்துல இளமையை தான் குறிக்குது. ரெண்டு சொல்லுமே, நாகுனாலும் சரி இளம்னாலும் சரி, இப்போ ரெண்டுமே என்ன எதை குறிக்குது, இளமையை தான் குறிக்குது. அப்போ ரொம்ப 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 முக்கியம். அடுத்தது தொழுது வணங்கி. தொழுதுனாலே வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் தொழுது கையெழுத்து கும்பிட்றோம், வணங்கி. அதே மாதிரி வணங்கின்னு என்னது, வணங்கி கும்பிட்றோம். அப்போ ரெண்டுமே ஒன்று தான். அப்போ இது என்னது, இதுவும் ஒரு பன்மொழி. அப்போ அடுத்து பாருங்கள், மலையுச்சி. மலைனால் எங்கே, உயரத்தில் இருக்குது. ஓகேவா, மலை எங்கே, உயரத்தில் இருக்குது. உச்சினாலும் உயரத்தில் இருக்குது. அப்போ ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே பொருளை தான் குறிக்குது. மலை உச்சினா என்னது, ஒரே பொருளை தான் குறிக்குது. அப்போ இதுவும் ஒரு பன்மொழி. அடுத்தது மறை வேதம். மறைனா என்னது, 4 வேதங்களை தான் மறைன்னு சொல்லுவாங்க, வேதங்களையும் வேதம்னு தான் சொல்லுவாங்க. ஸோ இதையும் நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது அறிவு. ஓகேவா, இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மிஸ்டேக் ஆகிருக்கு. இங்கே வந்து எப்படி வரும்னா ஞான அறிவு அப்படின்னு வரும். ஓகேவா, ஞான அறிவு அப்படின்னு வரும். அதுதான் வந்து எப்படி பிரிக்கிறாங்க. ஓகேவா, அறிவு அதாவது ஞானம் அறிவு அப்படின்னு பிரிப்பாங்க. அதை பிரித்து எழுதுனோம்னா எப்படி எழுதுவோம் நம்ம. ஓகேவா, ஞானம் அறிவு அப்படின்னு பிரித்து எழுதுவோம். ஓகேவா, இந்த இடத்துல மிஸ்டேக்காக கொடுத்துருக்காங்க, அதை பார்த்து வச்சுக்கோங்க. அப்போ ஞானம்னா என்ன அர்த்தம், அறிவுன்னு அர்த்தம். ஓகேவா, அறிவுனாலும் அறிவுன்னு அர்த்தம். அப்போ ஞான அறிவு அப்படின்னு வந்துருக்கும். ஓகேவா, என்னது ஞான அறிவு,
ஞானறிவு. ஓகேவா? இப்போ இது ரொம்ப 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 முக்கியம். இதுவும் வந்து என்ன வரும், இதுவுமே ஒரு பொருட்பன்மொழியில் வந்துடும். சரியா? இது மட்டும் நான் வந்து பார்த்தீங்கன்னா எடிட் பண்ணி உங்களுக்கு தரேன். சரியா? அடுத்தது பாருங்கள், இறையரசன். அப்போ இறையரசன்னா என்னது? இறை அப்படின்னா அரசன், மன்னன் அப்படின்னு ஒரு மீனிங்கை குறிக்குது. கடவுள் அப்படின்ற ஒரு மீனிங்கை கூட பார்த்தீங்கன்னா இறை அப்படின்னா குறிக்கும். ஓகேவா? அப்போ என்ன அர்த்தம்? அரசன்னால் என்னது? அரசன் இல்லை மன்னன். ஓகேவா? அப்போ வேந்தன், இந்த மாதிரி நிறைய பொருளை குறிக்குது. அப்போ இதுவும் நம்மளுக்கு ஒரு பொருட்பன்மொழியில் வந்துடும். ஓகேவா? அடுத்தது காலடி. ஓகேவா? கால்னாலும் பார்த்தீங்க அப்படின்னா பாதம்னு குறிக்கும், அடி அப்படின்ற சொல்லும் பார்த்தீங்கன்னா பாதத்தை குறிக்கும். அப்போ ரெண்டுமே ஒரே சொல்லு தான். சரியா? அப்போ இதையும் நீங்கள் வந்து பார்த்து வச்சுக்கணும். என்ன அர்த்தம்? காலடி அப்படின்னா கால்னால் என்னது? அடியில் இருக்கக்கூடிய அந்த பாதத்தை குறிக்கிறது. அடினால் என்னது? அடியில் இருக்கக்கூடிய அந்த பாதத்தை குறிக்கிறது. அப்போ என்னது? காலடி அப்படின்னா உங்களுக்கு தெரியணும், ஓரெழுத்து ஒரு மொழியில் வராது, ஒரு பொருட்பன்மொழியில் வரும் அப்படின்னு உங்களுக்கு தெரியணும். சரியா? நூற்பணுவல். அப்போ நூற்பணுவல் அப்படின்னா என்ன அர்த்தம்? இதுதான் பார்த்தோம், இதுதான் நம்ம சொன்னோம். நூல்னாலும் இப்போ தனித்தனியாக எழுதி பார்க்கணும். நூல் அப்படின்னாலும் பணுவல் அப்படின்னு தனியாக எழுதி பார்க்கணும். அப்போ நூல்னாலும் நூல் தான், பணுவல்னாலும் நூல் தான். அப்போ இதுவும் ஓரெழுத்து ஒரு மொழினா வருது, ஒரு பொருட்பன்மொழியில் வந்துடும். ஓகேவா? என்னது? ஒரு பொருட்பன்மொழியில் இதுவும் வந்துடும். சமுத்திர பாவை. அப்போ சமுத்திரம்னா கடல்னு உங்களுக்கு தெரியும். ஓகேவா? சமுத்திரம்னா கடல்னு உங்களுக்கு தெரியும். பறவை அப்படின்னா அதுவுமே கடல்னு உங்களுக்கு தெரியும். இப்போ இதுவும் என்னது? ஒரு பொருட்பன்மொழி. சரியா? அடுத்தது பூமலர். இதையும் எக்ஸாம்பிளில் வச்சுருந்தான். ஓகேவா? எக்ஸாம்பிளில் இதையும் வச்சுருந்தாங்க. ஓகேவா? எதில்? பிவைக்யூவில் இதுவும் இருந்துச்சு. ஓகேவா? ஏன்னா டிஎன்பிஎஸ்சி இந்த மாதிரி இடத்துல இருந்தால் ஆட்டையை போட்டு கொடுத்துட்ருக்கான். அப்போ இதை நம்ம நல்லா ஸ்ட்ராங் பண்ணிட்டோம்னா பயப்பட தேவையில்ல. அப்போ என்னது? பூமலர். பூனால் என்னது? மலர் தான். ஓகேவா? அப்போ மலர்னால் என்னது? மலர் தான். அப்போ இதுவும் என்னது? ஒரு பொருட்பன்மொழி தான். ஈஸியாக எடுத்துடலாமா? அடுத்தது களிற்றொருத்தல். களிறு அப்படின்னா உங்களுக்கு யானைன்னு தெரியும். களிறுனா முக்கியமாக ஆண் யானைன்னு சொல்லணும். ஓகேவா? என்னது? ஆண் யானை. அப்போ பெண் யானைக்கு என்ன அப்படின்னு கேட்கக்கூடாது. பெண் யானைக்கு பிடின்னு சொல்லுவாங்க. பிடினா பெண் யானை. வேலம்னா காமனா யானைன்னு சொல்லிடுவாங்க. ஓகே, வேலம்னா காமனா யானைன்னு சொல்லிடுவாங்க. அப்போ பாருங்கள், களிற்றொருத்தல் அப்படின்னா களிறுனா யானை, ஒருத்தல்னாலும் ஆண் யானை. அப்போ என்ன குறிக்குது? களிறுனாலும் இந்த இடத்துல ஆண் யானையை குறிக்குது, ஒருத்தல்னாலும் ஆண் யானையை குறிக்குது. அப்போ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒருத்தல்னா யானைன்னு ஒரு சிலருக்கு தெரியாது. ஒருத்தல் அப்படின்னா யானைன்னு தெரியாது. அப்போ இதை நல்லா பார்த்து வச்சுக்கணும். நீங்கள் இந்த மாதிரி படிக்கும்போது எக்ஸ்ட்ரா டேட்டாவும் பாருங்கள் நம்மளுக்கு கிடைக்கிது. சரியா? அப்போ இதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இது என்னது? ஒரு பொருட்பன்மொழி. அடுத்தது கோவேந்தன். கோனால அரசன் தான், வேந்தன்னால அரசன் தான். அழகாக எலிமினேட் பண்ணி இதை எடுத்துடலாம். சரியா? அப்போ என்னது? இதுவும் ஒரு பொருட்பன்மொழி. அடுத்தது கார்மேகம். கார்னால் என்னது? மேகம்ன்ற மீனிங்கை தான் குறிக்கும். கரிய நிற மேகம் தான் குறிக்கும். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா மேகம்னாலும் மேகம் தான் குறிக்கும். ஓகேவா? முகில் அப்படின்னா என்னது? இதுவும் மேகம்ன்ற மீனிங் தான் வரும். சரியா? அப்போ இவ்வளோ தான் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கிறது. அப்போ நமக்கு ரொம்ப 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 முக்கியம் இது எல்லாமே. இந்த 54மே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 5 கொஸ்டின் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்தோமா? ஓகேவா? ஒரு 5 கொஸ்டின் பார்த்துருந்தாங்க பாருங்கள். இதில் கவிப்பாட்டு அப்படின்றது என்னது? இதுவும் ஓரெழுத்து ஒரு மொழியில் வந்துடும். இளஞ்சிறு இப்போ தானே பார்த்தோம், இதுவும் இந்த ஓரெழுத்து ஒரு மொழியில் வந்துடும். வெறுப்பு மலையும் ஓரெழுத்து ஒரு மொழியில் வந்துடும். அப்போ இது மட்டும்தான் வராது. ஓகேவா? அதை ஈஸியாக எலிமினேட் பண்ணிடலாம். அடுத்து பாருங்கள், கீழ்காணும் தொடர்களில் ஒரு பொருட்பன்மொழி அல்லாத தொடர். இப்போ ஒரு பொருட்பன்மொழி எல்லாத்துலேயுமே இருக்குது, ஏதோ ஒரு ஆப்ஷனில் மட்டும் ஒரு பொருட்பன்மொழி கிடையாது. அதை எந்த ஆப்ஷனும் கண்டுபிடிக்கணும். அப்போ வரையாடுகள் மலையுச்சியில் வாழும் தன்மையுடையன. இப்போ தான் பார்த்தோம், மலையுச்சி அப்படின்னா ஒரு பொருட்பன்மொழி வந்துருச்சு. அப்போ இது வராது. ஓகேவா? அது ஒரு தனி வகையை சார்ந்தது, இதுவுமே ஒரு பொருட்பன்மொழியில் வந்துடும். அப்போ இதுவும் வராது. ஓகேவா? அடுத்தது அண்ணா நூற்றாண்டு நூலகம் அவரது பிறந்த நாளில் புது பொலிவுடன் திகழ்ந்தது. ஓகேவா? அடுத்த ஆப்ஷனும் பாருங்கள், ஏன்னா ஒரே ஒரு ஆப்ஷனை பார்த்துட்டு உடனே போட்டக்கூடாது. புதுப்பொலிவு இது வந்து பார்த்திங்கன்னா வரும், இது வந்து ஓரெழுத்து ஒரு மொழியில் வரும், அதனால் இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுத்துடலாம் அப்படின்ட்டு இதில் தான் ஓரெழுத்து ஒரு மொழியே இல்லை, அதனால் இதுதான் ஆன்சராக இருக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. ஓகேவா? நல்லா நாளையும் படித்து பார்க்கணும். அப்போ இது உங்களுக்கு டவுட்டாக இருக்கா? இதை டவுட்டில் வைங்க. அப்போ அடுத்து பாருங்கள், ஓட்டப்போட்டியில் வெற்றி பெற்ற யாழினியின் முகம் சுடரொளி போல பிரகாசமாக இருந்தது. சுடரொளி இப்போ தான் பார்த்தோம், ஓரெழுத்து ஒரு மொழியில் வந்துடும். அப்போ இந்த இடத்துல வந்து பாருங்கள், நல்லா நீட்டாக நம்ம மண்டையை கழுவுற மாதிரி கொஸ்டினை கொடுத்துருக்கான். ஓகேவா? புதுப்பொலிவு. புதுனா புதுமை, பொலிவுனா அழகு.
ஓகேவா? நம்ம தெளிவாக அழகாக தூக்கிடலாம் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சரை. சரியா? அப்போ கம்ப்ளீட்டாக இந்த வீடியோவை பாருங்கள். ஒரு சின்ன சின்ன இடத்துலையுமே நம்ம அந்த தவறுகளை வந்து கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? அப்போ பொலிவுனா அழகுன்னு தெரியும், புதுனா புதுமை, புதுசாக இருக்கிறது. அப்போ என்ன அது இது வந்து பார்த்தீங்கன்னா இது ஒருவர் பன்மொழியே கிடையாது. அப்போ ஆன்சரே சி தான். ஓகேவா? இந்த கொஸ்டினுக்கு இதுதான் ஆன்சரு. அடுத்து பாருங்கள், வேறுபட்ட ஒன்றை கண்டறிக, தேர்ந்தெடுத்தெழுதுக அப்படின்றாங்க. ஓகேவா? அப்போ பாருங்கள், 4 ஆப்ஷன் கொடுத்துட்டான். ஓகேவா? இதில் எது வேறுபட்டது? கணை, அம்பு ரெண்டுமே இப்போ தான் பார்த்தோம். கணைனால் அம்புன்னு பார்த்தோம், அம்புனால் அம்புன்னு பார்த்தோம். காத்தோம்பல் பிரித்து எழுதுனோம்னா எப்படி எழுதுவோம்? காத்து கூட்டல் ஓம்பல் அப்படின்னு எழுதுவோமா? எப்படி? காத்து கூட்டல் ஓம்பல்னு எழுதுவோமா? காத்துனாலும் பார்த்தீங்கன்னா பாதுகாப்பு, ஓம்பல்னாலும் பார்த்தீங்கன்னா பாதுகாப்பு. அப்போ இதுவும் ஒரு பொருட்பன்மொழியில் வந்துடும். அடுத்தது கற்குவியல். கல் ஒரு இடத்துல குவிஞ்சு வைக்கிற. ஓகேவா? அப்போ இது குவிஞ்சு வைக்கிற இதை தான் குறிக்குது, இது வெறும் கல்லை மட்டும்தான் குறிக்குது. அப்போ இது வந்து வருமா? வரவே வராது. ஈஸியாக எலிமினேட் பண்ணிடுங்க. இது ஒரு பொருட்பன்மொழியில் இது வராது. சொற்பதம் பாருங்கள், இது வந்து என்னது? சொல்னாலும் சரி, பதம், மொழி, கிளவி, இது எல்லாமே வந்து என்னது? நமக்கு ஒரு பொருட்பன்மொழியில் வரும். ஓகேவா? அப்போ இந்த 3மே ஒரு பொருட்பன்மொழியில் வரும். எது வராது? கற்குவியல் மட்டும் வராது. அப்போ இதுதான் ஆன்சர். ஓகேவா? இப்போ நல்லா பார்த்து வச்சுக்கணும். அடுத்தது ஒரு பொருட்பன்மொழியை தேர்ந்தெடுத்து எழுதுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ எது ஒரு பொருட்பன்மொழின்னு நீங்கள் பார்க்கணும். நதி புனல் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ நதினா என்னது? ஒரு இடத்துல ஒரு நீரோட ஓடிட்டுருக்கு. ஓகேவா? நீரோட ஓடிட்டுருக்கு. புனல் அப்படின்னா நீர். ஓகேவா? நதினா ஒரு இடத்துல தேங்கியிருக்க நீர் ஓட்டம். அப்போ ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குது பாருங்கள் அந்த இடத்துல. புனல் அப்படின்னா நீர். அப்போ இது வருமா? இது வராது. ஓகேவா? வேற்றுமை தொகை. வேற்றுமை அப்படின்னா என்னது? ஒரு பொருளுக்கும் இன்னொரு பொருளுக்கும் உள்ள வேற்றுமையை சொல்கிறது. தொகைனா மறைஞ்சி வர்றது. ஓகேவா? அப்போ இதுவும் வராது. அடுத்தது கணையாளி. கணைனா பார்த்தோம் அம்பு அப்படின்னு. ஓகேவா? யாழி அப்படின்னா பொருள் நீங்கள் தெரிஞ்சதில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? இப்போ இதுவும் வராதுன்னு அர்த்தம். ஏன்னா பிரித்து தான் பார்க்கணும் ஒரு சொல்ல. ஆனால் நம்ம காமனாக தெரியும், ஸ்கூல் புக்கில் என்ன கொடுத்துருப்பான்? கணையாளி அப்படின்னா மோதிரம் அப்படின்னு கொடுத்துருப்பான். ஓகேவா? கணையாளினா மோதிரம் அப்படின்ட்டு ஒன்று கொடுத்துருப்பான். ஓகேவா? ஏன்னா கம்பராமாயணத்தில் பார்த்தீங்கன்னா ராமன் வந்து சீதைக்கு கொடுத்தது என்ன, சீதை வந்து அனுமன் கிட்ட ராமனுக்கு இதை கொடுத்துரு அப்படின்னு கொடுத்தது என்ன நம்மளுக்கு வந்து சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? இவன் வந்து ராமன் வந்து அனுமன் கிட்ட என்ன கொடுத்துருப்பான்? கணையாளியை கொடுத்துருப்பான். ஓகேவா? கணையாளியை கொடுத்துருப்பான். கணையாளினா மோதிரம். சீதை வந்து ரிட்டன் வந்து என்ன கொடுத்துருப்பாங்க? இந்த மாதிரி வந்து அவங்க தலையில் இருக்கிற சூடாமணியை எடுத்து கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? அப்போ அந்த மாதிரியான அந்த கான்செப்ட்லாம் படிக்கும்போது இங்கே பாருங்கள் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும் கண்டிப்பாக. ஓகேவா? அப்போ கணையாளினா மோதிரம் வந்துடுது. அப்போ இதுவும் வராது, இதுவும் வராது, இதுவும் வராது. நம்ம படித்ததை வச்சு போடணும். அப்போ ஆகாய வானம், ஆகாயம்னாலும் வானம் தான், வானம்னாலும் வானம் தான். அப்போ இது வந்துடும். ஓகேவா? அப்போ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எழுத்து ஒரு மொழி. அப்போ நம்ம படித்ததை வச்சே சொல்லுங்கள். மொத்தமாகவே எத்தனை? 52 வேர்டா 53 வேர்டா தான்ப்பா இருக்குது. தயவு செஞ்சு மனப்பாடம் பண்ணிடுங்க. ஓகேவா? அடுத்து பாருங்கள், இது மனப்பாடம் பண்ணுறது கூட இல்லை, புரிஞ்சு எழுதுகிற கான்செப்ட் தான். அப்போ ஒரு பொருட்பன்மொழி அல்லாத தொடர் இப்போ தான் பார்த்தோம். ஏன்னா அது இறைச்சல் ஒலி. இறைச்சல்னால என்னது? சப்தம் அப்படின்னு ஒரு மீனிங்கை கொடுக்குதுன்னு பார்த்தோம். ஒலி. ஓகேவா? ஆனால் இந்த லீ இருக்குது. ஓகேவா? அதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இறைச்சல் ஒலிக்கு இந்த லீ வரணும். ஓகேவா? அப்போ இந்த ஒலி அப்படின்னாலும் சப்தம் தான். ஓகேவா? ஆப்ஷனை பார்த்து நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஓகேவா? அப்போ அடுத்து பாருங்கள், அருள் இரக்கம். அப்போ அருள் கூட்டல் இரக்கம். ஓகேவா? அருள் கூட்டல் இரக்கம், அருள் இரக்கம். அப்போ இதுவுமே ஒரு பொருட்பன்மொழியில் வந்துடும். ஓகேவா? இதுவுமே ஒரு பொருட்பன்மொழியில் வந்துடும். ஓகேவா? அடுத்தது பாருங்கள், மறை வேதம். சரியா? என்னது? மறைனால் என்னது? 4 வகையான வேதத்தை தான் குறிக்கும். ஓகேவா? 4 வகையான வேதத்தை தான் குறிக்கும். வேதம்னாலும் 4 வகையான வேதத்தை தான் குறிக்கும். ஓகேவா? அப்போ என்ன அர்த்தம்? இதுவும் வராது அப்படின்னு நமக்கு தெரிஞ்சு போச்சு, இதுவும் வராதுன்னு தெரிஞ்சு போச்சு. ஓகேவா? முதுகுன்றம். முதுனா என்ன அர்த்தம்? முதுனா நீங்கள் படிச்சிருப்பீங்க, முதுமலை. ஓகேவா? என்னது? முதுமலை அப்படின்னு நீங்கள் படிச்சிருப்பீங்க. சரியா? அப்போ முதுனாலும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மலை அப்படின்ற மீனிங் இருக்குது. ஓகேவா? முதுனா இன்னொன்று இருக்குது. முதுனா முதுமை அப்படின்னு ஒரு மீனிங் இருக்குது. ஓகேவா? முதுமை அப்படின்னு ஒரு மீனிங் இருக்குது. குன்றம்னால வந்து பார்த்தீங்க அப்படின்னா மலை அப்படின்னு ஒரு மீனிங் இருக்குது. ஓகேவா? நம்ம வந்து இந்த இடத்துல வந்து தப்பு பண்ணிடக்கூடாது. ஓகேவா? நம்ம வந்து இந்த இடத்துல தப்பு பண்ணிடக்கூடாது. இதை வந்து நல்ல கான்செப்ட் படி நம்ம யோசிச்சு எழுதணும். ஓகேவா? நீங்கள் இந்த கொஸ்டின் தெரிஞ்சு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து ஆக்சுவலாக இந்த லீவ் வரக்கூடாது, இது வந்து இந்த லீவ் வரணும். ஓகேவா? இறைச்சல் ஒலி அப்படின்னா இதுவுமே ஒரு பொருட்பன்மொழியில் வந்துடும். அப்போ ஆன்சர் நம்மளுக்கு இதுவாக தான் இருக்கும் கண்டிப்பாக. ஓகேவா? இந்த கொஸ்டின் தெரிஞ்சதுன்னா நீங்கள் இந்த கொஸ்டின் ஆன்சர் தெரிஞ்சதுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? பட் ஆனால்
இந்த லீ தான் வரணும். ஓகேவா? ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லாம் அப்படி கொடுத்துருக்காங்க. பட் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? ஆன்சர் கண்டிப்பாக அந்த முதுகுன்றம் தான் வரும். ஓகேவா? அதை பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது கீழ்காண்பனவற்றுள் ஒரு பொருட் பன்மொழியை தேர்க. அப்போ ஒரு பொருட் பன்மொழி இதில் எது 4ல் எதுன்னு பார்க்கணும். ஓகேவா? மத யானை பாருங்கள், ஒரு யானைக்கு மதம் பிடிச்சி போச்சு, யானைக்கு. ஓகேவா? அப்போ மதம்னா வேறு, யானைனா வேறு. அப்போ இது ஒரு பொருட் பன்மொழி வராது. அடுத்து பாருங்கள், கொடி மலர். கொடினா இப்படியே போயிட்டே, கொடி மாதிரி இப்படி போயிட்டே இருக்கிறது, இதுக்கு பேர் தான் கொடி. ஓகேவா? முல்லைக்கு தேர்த்தந்தான் பாரி, முல்லை கொடிக்கு தேர்த்தந்தான் பாரின்னு படிச்சிருப்பீங்க. அப்போ என்னது, கொடினா இப்படி கொடி மாதிரி போயிட்டே இருக்குது. பூனா மலர்னா பூ. அப்போ ரெண்டுக்கு மீனிங் இருக்கா? வராது. அப்போ இதுவும் ஒரு பொருட்பன்மொழியில் வராது, எலிமினேட்டு. அடுத்து ஊது கொம்பு. ஊது அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு ஊது எடுத்து ஊதுறீங்க. ஓகேவா? அதுதான் செயல். கொம்பு அப்படின்னா ஒரு கொம்பு, ஒரு கிளை. ஓகேவா? ஒரு கிளை. அப்போ ரெண்டுமே பொருள் வேறு, இதுவும் வராது. அப்போ இது நம்ம முன்ன தான் பார்த்தோம், அந்த 52 டைப்பில் பார்த்தீங்க அப்படின்னா இதை பார்த்தோம். ஓகேவா? அப்போ நூல் கூட்டல் பணுவல், நூற்பணுவல். நூல்னால் நூல் தான், பணுவல்னால் நூல் தான். அப்போ இதில் எதுன்னு கண்டுபிடிச்சாச்சா? ஒரு பொருட் பன்மொழி என்னது? இதுதான் வந்து ஒரு பொருட் பன்மொழி. ஓகேவா? நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. சரியா? அப்போ இதுவும் பார்த்து வச்சுக்கோங்க. இறைச்சொல்லிக்கு இந்த லீ வராது. ஓகேவா? இந்த லீ வரும். அப்படி இந்த கான்செப்ட் படி பார்த்தீங்க அப்படின்னா இது மூணுமே வந்து ஒரு பொருட் பன்மொழியில் வந்துடும், இது மட்டும் வராது. ஓகேவா? அது இல்லாமல் இந்த வார்த்தையும் நம்ம அந்த 54 டைப்பில் பார்க்கல. ஓகேவா? 52 டைப்பில் பார்க்கல. ஸோ நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? இதுதான் அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஓகேவா? அப்போ நம்ம ஒரு பொருட் பன்மொழி இதோட முடியுது. சரியா? நான் ஏன் வந்து இவ்வளோ தூரம் சொல்கிறேன்னா, அந்த எக்ஸாம்பிளை பார்த்ததுக்கப்புறமும் நீங்கள் வந்து இதை பார்க்கல அப்படின்னா வந்து ஒன்றும் பண்ண முடியாது. சரியா? அதனால் தயவு செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா நல்லா பார்த்துக்கோங்க. சரியா? நம்மளுக்கு இன்னும் டைம் இருக்குது, எக்ஸாமுக்கு இன்னும் டைம் இருக்குது. ஸோ நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.